நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. சபரிமலையில வருஷத்துக்கு 3 மாசம் தான் தொடர்ந்து நடை திறந்திருக்கும். மற்ற நேரங்கள்ல மாதத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும்தான் கோயிலை திறப்பாங்க. அந்த மாதிரி சமயங்கள்ல முறைப்படி பூஜைகள் செய்து நடை சாத்தும் போது ஐயப்பன் திருமேனி முழுவதும் திருநீரால சாத்திருப்பாங்க. மீண்டும் நடை திறக்கும் வரை ஐயப்பன் திருநீர் காப்புல தான் இருப்பார். இது காலங்காலமா நடந்துட்டு வர நடைமுறை. இப்போ நம்ம ஐயப்பனுக்கு சாற்றப்படுவது சிவம் திருநீர். சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கபடி முறைப்படி தயாரிக்கப்பட்டது நம் சிவம் திருநீர். சிவம் திருநீர் அணிந்து சகல சௌபாக்கியங்களையும் பெறுங்க. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. மதி வேண்டி வேல் முருகா சன்னதி வந்தோம் மால் மருகா, சடுதியில் நீ வரவேல் முருகா, சடுதியில் நீ வரவேல் முருகா, சங்கடம் பறந்ததே மால் மருகா, எங்கள் சங்கடம் பறந்ததே மால் மருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, 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 காவடி சுமந்தோம் வேல் முருகா, கண் கண்ட தெய்வமே மால் மருகா, காவடி சுமந்தோம் வேல் முருகா, கண் கண்ட நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் சென்னையில் ஏவிஎம் காலனியில் இருக்கின்ற ஆலயத்தில் இருக்கின்றோம். திருச்செந்தூர் பாத யாத்திரை அபிஷேக குழு நடத்துகின்ற வேல் அபிஷேக நிகழ்வை பதிவு செய்து நம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் விஎன் ராணா பாலமுருகன் அவர்கள் இப்பொழுது நம்மிடம் இருக்கிறார்கள். முருகபக்தியும் நம்மளோட முருகபக்தி என்பது நகரத்தார்களை பொறுத்தவரை ஒரு வழக்கமான ஒரு விஷயம். பொதுவாக வேல் அபிஷேகம் என்பதும் நம் நகரத்தார் பண்பாட்டு வழிகளில் ஒன்று. அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய பாலமுருகன் அவர்கள் இந்த நிகழ்வை 9வது வருடமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது நம் நேயர்களுடன் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். வடிவேல் முருகனுக்கு, செந்தில் ஆண்டவருக்கு, திருச்செந்தூர் பாத யாத்திரை அபிஷேக குழுவின் 9வது ஆண்டு வேல் அபிஷேகத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இது தொடர்ந்து 2013 இன்று வரை 9வது ஆண்டாக ஏவிஎம் காலனி பொதுமக்களின் சார்பாகவும் நகரத்தார்களின் சார்பாகவும் மற்றும் அனைத்து நண்பர்களுடன் சேர்ந்து இது ஒத்துமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு பஜனையிலும் கலந்து கொண்டு அன்னதானத்திலும் கலந்து கொள்ளுமாறு சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருச்செந்தூர் பாத யாத்திரை குழு அவங்க எப்படி வழக்கமாக பாத யாத்திரை போகிறது வச்சுருக்கீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து தேவகோட்டையிலேருந்து நாங்கள் போகிறது. இது அது 43 வருஷம் ஆச்சு அவங்க ஆரம்பித்து. அது வைகாசி விசாகத்துக்காக ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து ஸ்தலத்தில் வந்து அந்த தேதி கிடைக்காதனால சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள், அதாவது சித்திரை திருவிழா முடிஞ்சவொடனே தேவகோட்டையிலேருந்து காவடி கட்டி புறப்படுவோம். அதற்காக தான் இந்த வேல் பூஜை. இது வந்து பழனிக்கு எல்லோரும் பூஜை நடத்துகிறாங்க, திருச்செந்தூருக்கு யாரும் நடத்தலை. அதனால் இந்த கோயில் ஆலய நிர்வாகத்தில் கேட்டோம். அவங்களும் இதுக்கு ஒப்புதல் கொடுத்து எங்களுக்கு இவ்வளோ தூரம் உதவி பண்ணி நல்ல இந்த சிறப்பாக இந்த அபிஷேகத்தை நடத்தி தர்றதுக்கு எல்லா உதவியும் பண்ணுறாங்க. அதனால் அந்த பூஜைக்காக நிறைய நண்பர்கள் நான் என்னுடைய தாழ்மையுடன் வேண்டுகோளுக்கு இணங்க எல்லோரும் எனக்கு உதவி இருந்து துணை புரிந்து இந்த அபிஷேகத்திற்கு சிறப்பாக நடத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வில் நம் செட்டிநாடில் அருந்த ஒரு பாடகர் அருளிசை மணி புது
புதுவயல் சரவணன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடன் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வார். அதாவது இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நமது தேவகோட்டையை சார்ந்த பெருமாள் வீரப்பண்ணன் அவர்கள் குடும்பம் வந்து ஒரு ஆன்மீகத்து சம்மந்தப்பட்ட குடும்பம். ஆன்மீகம்னா என்னென்னா அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக ஒரு 50 ஆண்டு காலமாக அந்த அண்ணன் வந்து பழனிக்கு சென்றுட்டு இருக்காங்க. அவங்களோட புதல்வன் செய்யக்கூடிய இந்த அபிஷேகத்தை அவங்களும் வழி நடத்துறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. அண்ணன் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 3 பட்டம் பெற்றிருக்காங்க. இசை தொண்டர் என்றும் அது தேவகோட்டை நகரத்தார் ட்ரஸ்ட் சார்பாக பெற்றிருக்காங்க. அதை தொடர்ந்து அருள் இசை மணி என்ற பட்டமும் அருள்நெறி தொண்டரும் இது வந்து நம்ம லேனா முத்துமாணிக்கண்ணன் இதில் பழனி அறக்கட்டளைன்னு வச்சுருக்காங்க, அதில் கொடுக்குறாங்க. அதாவது அருளிசை மணின்னா எல்லாம் நல்லா பாடல் இந்த மாதிரி பாடுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அருள்நெறி தொண்டர்னா நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்காக நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணுறீங்களோ அதுக்காக வழங்கக்கூடிய பட்டம். அண்ணன் வந்து அவங்களோட ஆன்மீக வழிபாட்டில் இத்தனை பட்டம் பெற்றிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து அவங்களோட குடும்பத்தை பற்றி நம்ம சொல்லணுன்னா ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்காக இருக்கிற குடும்பம்னே சொல்லலாம். இந்த 9 ஆண்டு காலம் இந்த அபிஷேகத்துக்கு இன்று குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமங்கலை சார்ந்த ராமநாதன் அண்ணன் அவர்கள் வந்து இங்கே சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வருகை தந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு சிறப்பு மரியாதை செய்து அவர்களுக்கு சிறப்புரையும் இங்கே நிகழ இருக்கின்றது. இப்போ இதில் நம்ம மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து திருச்செந்தூருக்காக நடைபெறக்கூடிய அபிஷேகம். அதனால் 2ஆம் படை வீடு அற்புதமான தெய்வம் நமது ஆறுமுக கடவுள் செந்தில் ஆண்டவனுக்காக நடக்கக்கூடிய இந்த அபிஷேகம். இப்பொழுது இந்த நிகழ்வில் முக்கியமாக இருக்கக்கூடிய நமது தேவகோட்டையைச் சேர்ந்த அருளிசைமணி பெருமாள் வீரப்பன் அண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நமது நேயர்களுடன் அவருடைய இந்த ஆன்மீக தொண்டு பற்றி சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்வார். வடிவேல் முருகனுக்கு நான் வந்து பழனி பாத யாத்திரை 1969ஆவது ஆண்டு நான் ஆரம்பித்தேன். இது வரைக்கும் 52 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்து வந்திருக்கேன். இது 53ஆவது ஆண்டு போக போகிறேன். என்னுடைய குடும்பமெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு பழனி ஆண்டவன் தான் காரணம். அதுக்கு என்னுடைய தொண்டு என்னுடைய குடும்பத்திற்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் நான் குடும்பம் நடத்தி வந்ததற்கு பழனி ஆண்டவன் உறுதுணையாக இருக்கிறார். அவரை நம்பி தான் நான் இவ்வளவு காரியங்களும் நடந்துகிட்டு இன்னமும் தொடர்ந்து நடந்து வர்றதுக்கு பழனி ஆண்டவன் அருள் புரிய வேண்டும். பாலமுருகன் எனது 3வது பையன். எல்லோருக்கும் வணக்கம். மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பொதுவாக இது போன்ற அபிஷேகங்கள் என்பது நம் சமூகம் சார்ந்த ஒன்று கூடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. சென்னை போன்ற மாநகரங்கள் இருக்கக்கூடிய நகரத்தார்கள் இது போன்ற விழாக்களுக்கெல்லாம் வந்திருந்து ஒரு ஒற்றுமையாக அந்த விழாவை நடத்தி காட்டுவது என்பது நமக்குள் இருக்கின்ற ஒற்றுமையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம். இனி வேலை விஷயத்தை கண்டு மகிழலாம். நிம்மதி வேண்டி வேல் முருகா சன்னதி வந்தோம் மால் மருகா சடுதியில் நீ வரவேல் முருகா சடுதியில் நீ வரவேல் முருகா சங்கடம் பறந்ததே மால் மருகா எங்கள் சங்கடம் பறந்ததே மால் மருகா வேல் வேல் முருகா வேல் முருகா 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 காவடி சுமந்தோம் வேல் முருகா கண் கண்ட தெய்வமே மால் மருகா காவடி சுமந்தோம் வேல் முருகா கண் கண்ட தெய்வமே மால் மருகா கனவில் நீ வரவேல் முருகா கனவில் நீ வரவேல் முருகா கலக்கம் கலைந்ததே மால் மருகா எங்கள் கலக்கம் கலைந்ததே மால் மருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேலை சுமந்தோம் வேல் முருகா சாதனை செய்வாய் மால் மருகா வேலை சுமந்தோம் வேல் முருகா சாதனை செய்வாய் மால் மருகா முத்துமணி மண்டபத்தில் மெத்தனவே பூவிருத்து மத்தியிலே வெற்றிருக்கும் மன்னவர் மத்தியிலே வெற்றிருக்கும் மன்னவர் தூவிளையாட்டினிலே சேர்ந்தவர்
நிற்கிற சத்தியமாய் கை கொடுக்கும் மன்னவன் சத்தியமாய் கை கொடுக்கும் மன்னவன் மன்னவனின் மாமலையில் மாமுனிவர் சூடவர் மந்திரங்கள் கொட்டுகின்ற மூலவன் மந்திரங்கள் கொட்டுகின்ற மூலவன் அந்த மந்திரத்து மூலமாதை தந்திரமாய் தந்தையத்து மந்திரத்தை சொல்லி வைத்த வேலவன் மந்திரத்தை சொல்லி வைத்த வேலவன் வேல் எடுத்து வேறு கொண்டு வீரர்களும் ஓடவென்று வெற்றி கண்டு விம்முகின்ற தோள்களே வெற்றி கண்டு விம்முகின்ற தோள்களே நாம் வேண்டுவதும் வேலவனை வெற்றி கண்டு வாழவென்று வேகமாக போகுதையா கால்களே வேகமாக போகுதையா கால்களே கால் கடுக்க நீ நடந்த காரணத்தை கண்டு மிகு காரியமாய் கையினையை காட்டுவான் காரியமாய் கையினையை காட்டுவான் அந்த பால் கொடுக்க பாய்ந்து வரும் பாசமிகுதாயின பார்வையினால் பாவங்களை ஒட்டுவான் பார்வையினால் பாவங்களை ஒட்டுவான் ஒட்டுகின்ற ஓசையிலே ஓம் என்ற பாஷையில் ஒட்டுமொத்த மத அங்கே போச்சதே ஒட்டுமொத்தமாய் அடங்கி போச்சதே நாம் காட்டுகின்ற பாவனையில் காட்சி தரும் கந்தனையை கால்நடையாய் கண்டு வரலாற்றுது கால்நடையாய் கண்டு வரலாற்றுது கண்டு வந்த காட்சிதனை கந்தனவன் மாற்றிதனை காண வந்த கண்கள் இங்கு கோடியே காண வந்த கண்கள் இங்கு கோடியே நாம் கொண்டு வந்த கோட்டையெல்லாம் கோலமையில் வேலனிடம் கொட்டி வைத்து கும்பிடுவோம் தில்லை அம்பல நடராஜா பெருமை நாதனே பரமேதா தில்லை அம்பல நடராஜா பெருமை நாதனே பரமேதா தில்லை அம்பல நடராஜா பெருமை நாதனே பரமேதா அல்லல் தீர்த்தாண்டவா அல்லல் தீர்த்தாண்டவா வா வா பழம் புங்கவா பிள்ளை அம்பல நடரா நாதனே பரமேசா பிள்ளை அம்பல நடராஜா செருமை எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதே எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதே எளிமை அகல வரம் தா எளிமை அகல வரம் தா வா வா பழம் புங்கவா இல்லை அம்பல பெருமை நாதனே பரமேசா இல்லை அம்பல வந்தான் கருப்பன் விளையாட காலில் ஏறி நின்றாட
மிக்க பிள்ளைகள் நாங்கள் கொண்டாட வந்தான் கருப்பன் விளையாட. கருப்பனுமே வந்தான் இங்கே விளையாட. வடிவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, இங்கு வந்திருக்கும் பக்த கோடிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். குறிப்பாக குத்தமங்கலம் ராமநாதன் செட்டியார் அவர்கள் சொல்வாக்கு உள்ளவர்கள். அவர்களிடம் நீங்கள் இப்பொழுது விபூதி வாங்கும்போது ஏதாவது நீங்கள் உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களிடம் கேட்கலாம். தயவு பண்ணி அலங்காரம் தீபாராதனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயா அவர்கள் பேசுவார்கள். அதுக்கப்புறம் அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதையும் அமைதியாக இருந்து எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பித்து தர வேண்டியது. இந்த பழனி ஆண்டவனுக்கு நடந்து போகிறதுல என்னுடைய வாழ்க்கையில் உள்ளதை ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சுக்கின்றேன். அப்புறம் ஐயா பேசுவார். நான் 1969 அப்போ தான் எஸ்எஸ்எல்சி படித்து முடித்த நேரம், வேலைக்கு போகாமல் இருந்த நேரம். அப்போ வந்து பழனிக்கு போகிறோம்னு சொல்ல மாட்டாங்க, பெரிய கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மருமக்கள் பேரெல்லாம் மாமனார் பேர் பழனியப்பன் இருந்தால் சொல்ல மாட்டாங்க. அதுக்காக அதை வந்து பெரிய கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் எல்லோரும் பழனிக்கு போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பெரிய கோயிலுக்கு போகிறோம்னு அதுக்கு சொல்கிறது. அது 69 நான் அந்த நடைப்பயணத்தை ஆரம்பித்தேன். 75 எனக்கு கல்யாணம். அப்புறம் 76 ஒரு பையன், 78 ஒரு பையன், 80 ஒரு பையன், 3 பையன். பெண் குழந்தை இல்லாத இப்போ என்னுடைய 72வது வயசில் உணர்றேன். நான் இப்போ பெண் குழந்தை இருந்தால் வந்து எங்களுக்கு கடைசி காலத்தில் பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாலும் மருமக்களும் பார்த்துக்கிறா, அது நம்ம தப்பாக சொல்லலை. ஆக 69 ஆரம்பித்த பயணம் இந்த ஆண்டு நான் நடந்து சென்றேன்னா போன ஆண்டோட 52 ஆண்டு பூண்டிட்டு வந்திருக்கேன். 53வது ஆண்டு நடப்பயணம் செல்ல இருக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் பழனி ஆண்டவனை தரிசனம் பண்ணி 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 இப்படியே. ஆனால் வாழ்க்கையில் மற்ற தெய்வத்திட்டெல்லாம் உடனே சேங்ஷன் வாங்கலாம். ஆனால் பழனி ஆண்டவன் சோதிச்சு தான் கொடுப்பாரு. கொடுக்கும்போது மொத்தமாக கொடுத்துருவார் எல்லாத்தையும் சேர்த்து. அந்த சோதனையில் நம்ம அவர்கிட்டேருந்து வின் பண்ணணும். அதுக்கு பொறுமைன்னு ஒன்று இருக்குது. அந்த பொறுமையை நம்ம கடைப்பிடிச்சோம்னா பழனி ஆண்டவன் நல்ல வழி விடுவார் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். கொத்தமங்கலத்தை சார்ந்த ராமநாதன் அண்ணன் அவர்கள், நம்ம விஎன் ராணா அவர்கள் சொன்னாங்க 75 கல்யாணம் ஆச்சு அப்படின்னு. நான் பழனிக்கு முத காவடி எடுத்தது 75 தான். அவங்களோட கணேசன் ஒருத்தர் கூட வந்துக்கிட்டே இருப்பாங்க. தேவவோட்ட ஆளுகளை பார்த்தாக்கா அந்த சங்கிலியும் வேஷ்டியும் முருகனை பார்த்தாக்கா அப்படியே ஜொலிக்கும். முருகனே அங்கே இருக்க மாட்டார். தேவோட்ட ஆளுக எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அவங்ககிட்ட போவாங்க. நம்ம அவங்கள பார்த்து ஐயா சாமி நீ கொண்டுக்கிட்டு போயிடாத எங்களுக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்குற மாதிரி. அதுவும் இவங்க வரையில் பார்த்து என்ன பாட்டு பாடி வராத காவடிகளை இப்போ நான் எடுக்கையில் 51 காவடி முதல்ல இந்த உப்பாறுங்கிற இடம் இருக்குது.
அந்த உப்பாரை தாண்டிட்டா பழனி போயிடலாம்பாங்க. அப்புறம் ரெட்டியார் சத்திரத்தை தாண்டிட்டா பழனியை பார்த்துடலாம்பாங்க. அப்புறம் சத்திரப்பட்டியில் போனாக்கா வேலே தெரிஞ்சிரும்பாங்க. என்னமோ வேல் தெரிஞ்சால் நம்மளுக்கு பழனிக்கு வந்த மாதிரி. அப்போ இவங்கெல்லாம் பாட்டு பாடி கூப்பிடலை அப்படின்னாக்க காவடி நகலவே நகலாது. அங்கே 50 காவடி வந்துடும், ஒரு காவடி 2 மைலுக்கு அப்புறம் இருக்கும். இங்கே 51வது காவடி வந்தால் தான் இங்கே சாமியாடி செட்டியார் இறக்குவார். அதுக்குள்ளே அவங்க எல்லாரும் எள்நியை வச்சுக்கிட்டு எள்நியை காட்டுவாங்க. இங்கே நம்மளுக்கு பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளவு கஷ்டமான இதில் காவடி 75. அப்போ தம்பி பிறந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்புறம் தான் அவன் பிறந்தான். 77 76 76. அதுக்கப்புறம் அப்பவும் வீரப்பன் வரல, அந்த வருஷமும் வரல. அவங்க நடந்து தான் வந்தாங்க. நம்ம காவடி எடுத்து போகிறபடி போவோம்னு. இப்போ பாடுற பாட்டுக்களை எல்லாம் பார்த்தா நம்ம பழனிக்கே போய் சேர்ந்த மாதிரி இருக்குது. தம்பி சொன்னாங்க பழனிக்கே போன மாதிரி இருக்குது. பழனிக்கு போன மாதிரி இல்லை, பழனியிலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த பூஜை ரொம்ப அற்புதமாக அருமையாக நடந்தது. அதே மாதிரி சொன்னாங்க கல்லலுக்கு பக்கத்தில் ஆலம்பட்டுங்கிற இடத்துல தான் நான் அருள்வாக்கு சொல்கிறேன். அங்கே வரையில் இப்படி பார்க்க முடியாது, எல்லாரும் டோக்கன் போடணும். அங்கே டோக்கன் போட்டால் தான் என்னைய பார்க்க முடியும். இங்கே இருக்கிறவங்களுக்கு டோக்கன் இல்லை. ஆனால் நானே உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன். அதே மாதிரி எங்கள் பூஜை நடக்கும், அப்போவும் நான் சொல்லுவேன். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நானாக சொல்கிறது இல்லை, அந்த கருப்பனே இங்கே சொல்கிற மாதிரி. அதை நீங்கள் எல்லாரும் நல்லா நினச்சி உங்கள் குறைகளை கேட்கலாம். அந்த கருப்பர் கரெக்டாக சொல்லுவார். உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் எந்த வியாதிகள் இருந்தாலும் மருந்தும் சொல்லுவேன், மருந்தும் கேட்கலாம். உங்களுக்குள்ள எந்த கஷ்டமாக இருந்தாலும் வீட்டில் இருக்க முடியாட்டியும் இங்கே என்ன பண்ணலாம்னு கேட்டால் அதுக்கு ஒரே தீர்வு ஆண்டவன் தான். அந்த ஆண்டவன்கிட்ட தீர்ப்பு கொடுக்கறது தான் நம்மளோட கடமை. ஒவ்வொரு கோயிலுக்கும் சாமி ஒவ்வொரு பரிகாரம் வச்சுருக்கார். பழனிக்கு போனால் ஒரு பரிகாரம், திருச்செந்தூருக்கு போனால் பரிகாரம். திருச்செந்தூர் குருஸ்தலம். அந்த திருச்செந்தூருக்கு போனால் குழந்தை பிறக்காதவங்களுக்கும் குழந்தை பிறந்துடும். அதுதான் திருச்செந்தூர். செல்வம் கொடுக்கறதுக்கும் திருச்செந்தூர் தான். அதே மாதிரி பழனிக்கு போனால் நம்ம என்றைக்கும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் என்றைக்கும் இருக்கலாம். நம்மளை என்றைக்கும் வச்சுக்கக்கூடியவர் பழனி முருகன். நம்ம எல்லாம் அவங்களையே நினைப்போம். இப்போ நீங்கள் எல்லாரும் ஒருத்தர் பை ஒருத்தராக வந்தீங்கன்னா கேட்குற கேள்விகளுக்கும் நான் உங்களுக்கு பதிலும் சொல்லி விபூதியும் கொடுத்துருவேன். எல்லாரும் அமைதியாக மெதுவாக வாங்க. எந்த கேள்வியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் 2 கேள்வி கேட்டீங்கன்னா தான் அவ்வளோ பேருக்கும் சொல்லிவிட்டு நான் வேகமாக நம்மளும் தீபாராதனை பார்க்க முடியும். அதுக்கு மட்டும் அன்பு கூர்ந்து நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு எனக்கு கொடுக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பாலு இந்த பூஜையை எத்தனாம் தேதி வைப்போம்னு கேட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தது அளவு கடந்தது. அப்புறம் நான் தான் சொன்னேன் சரி இப்போ வைப்போம் அப்படின்னு. ஒரு 4 நாளைக்கு முன்னால் கேட்டேன், என்னாச்சு மழையும் தண்ணியுமா இருக்கே அப்படின்னு. ஒன்றும் இல்லை, 14ஆம் தேதி பூஜை நல்லபடியாக நடக்கும், நம்ம வச்சுருவோம் அப்படின்னு சொன்னோம். இறைவனும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. இறைவன் மட்டும் இல்லை, உங்கள் எல்லார்கிட்டையும் பரிபூர்ணமாக இருக்கிற இறைவன் நீங்கள் சாமியை கும்பிடணும்னு நினைக்கிறதுனால ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. அதனால் எல்லாரும் எனக்கும் ஒரு உதவி பண்ணின மாதிரி நீங்கள் இருக்கலாம். பாட்டு பாடுற நண்பர்கள் அவ்வளோ அருமையாக பாடுறாங்க. நம்மளுக்கு தேவலோகத்துக்கு போனால் கூட இப்படி கேட்க முடியாது போல், அவ்வளவு நல்லா அழகாக அற்புதமாக பாடுறாங்க. எல்லாம் அவங்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் ஒருத்தர் பை ஒருத்தராக வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வேணுங்கிற இதெல்லாம் சொல்லிடுவேன். வாங்க. முத்துமணி மண்டபத்தில் மெத்தனவே பூவிருத்து மத்தியிலே வெற்றிருக்கும் மன்னவர், மத்தியிலே வெற்றிருக்கும் மன்னவர். அவன் தூவிளையாட்டினிலே சேர்ந்தவர்கள் வெற்றி பெற சத்தியமாய் கை கொடுத்து
மாமலையில் மாமுனிவர் சூழவர் மந்திரங்கள் கொட்டுகின்ற மூலவர் மந்திரங்கள் கொட்டுகின்ற மூலவர் அந்த மந்திரத்து மூலமாக தந்திரமாய் தந்தையத்து மந்திரத்தை சொல்லி வைத்த வேலவன் மந்திரத்தை சொல்லி வைத்த வேலவன் வேல் எடுத்து வேறு கொண்டு வீரர்களும் ஓடவென்று வெற்றி கண்டு விம்முகின்ற தோள்களே வெற்றி கண்டு விம்முகின்ற தோள்களே நாம் வேண்டுவதும் வேலவனை வெற்றி கண்டு வாழவென்று வேகமாக போகுதையா கால்களே வேகமாக போகுதையா கால்களே கால் கடுக்க நீ நடந்த காரணத்தை கண்டு மிகு காரியமாய் கையினையை காட்டுவான் காரியமாய் கையினையை காட்டுவான் அந்த பால் கொடுக்க பாய்ந்து வரும் பாசமிகு ராயினோர் பார்வையினால் பாவங்களை ஒட்டுவான் பார்வையினால் பாவங்களை ஒட்டுவான் ஒட்டுகின்ற ஓசையிலே ஓம் என்ற பாஷையில் ஒட்டுமொத்த மத அங்கே போச்சதே ஒட்டுமொத்தமாய் அடங்கி போச்சதே நாம் காட்டுகின்ற பாவனையில் காட்சி தரும் கந்தனையை கால்நடையாய் கண்டு வரலாற்று கால்நடையாய் கண்டு வரலாற்று கண்டு வந்த காட்சிதனை கந்தனவன் மாற்றிதனை காண வந்த கண்கள் இங்கு கோடியே காண வந்த கண்கள் இங்கு கோடியே நாம் கொண்டு வந்த கோட்டையெல்லாம் கோலமையில் வேலனிடம் கொட்டி வைத்து கும்பிடுவோம் நாடியே கொட்டி வைத்து கும்பிடுவோம் நாடியே நாடி வரும் நம்மளுக்கு நல்ல கரிதான் கொடுக்க நின்றபாடி தண்டபாணி நிற்கவே நின்றபாடி தண்டபாணி நிற்கவே தினம் பாடி வரும் பக்தர்களும் பாவசைக்க நாவசைக்க பாலனிடம் பயந்த